நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் இருக்கும் நிலையிலேயே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை படைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு குழந்தை பிறந்த பின்பு நாளுக்கு நாள் வளர்வதை பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்களோ, அப்படியே நம்முடைய தேவனும் நாம் வளர்ச்சி அடைவதில் மகிழ்ச்சி அடைகிறார். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவுடன் கொடியான நாம் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதோடு நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம் என்பது சந்தேகமில்லை. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே, மகத்துவமானவரே, உம்மை வணங்குகிறோம். எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மிடத்தில் நிலைத்திருக்கவும் மிகுந்த கனிகளை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.